Hi, welcome you to learn English. நம்ம கேஷுவலாக பேசுகிற வாக்கியங்களை இங்கிலீஷில் பார்க்கலாம். அதை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. உனக்கு தெரியாதா அப்படிங்கிறது என்னது? டோன்ட் யூ நோவா, டோன்ட் ஐ நோவா. ஸோ உனக்கு அப்படின்னு வர்றதுனால டோன்ட் யூ நோ. இந்த மாதிரி சிம்பிளான ஈஸியான ட்ரான்ஸ்லேஷன். 2 மாதத்துக்கு முன்னாடி அவரை பார்த்தேன். ஐ ஹாவ் சீன் ஹிம் 2 months பிஃபோர். ஐ சா ஹிம் 2 months பிஃபோர். இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. ரெண்டாவது சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ 2 மாதம் அப்படிங்கிறதுனால ரொம்ப நாள், அதனால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஐ ஹாவ் சீன் ஹிம் எப்போ சொல்லுவோம்? இப்போ தான் நான் அவரை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஐ ஹாவ் சீன் ஹிம், அதாவது அந்த செயல் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றத குறிக்கிறதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாம் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். சேனல் வீடியோஸ் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும். அடுத்து ஒரு ஈஸியான ஒரு சென்டென்ஸ். அந்த மொபைலை கொடுங்க. கிவ் தட் மொபைல், கிவ் திஸ் மொபைல். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சு ஆன்சர் கண்டுபிடிங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஒவ்வொரு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மொபைலை அப்படின்னு வர்றப்ப தட். திஸ் அப்படிங்கிறது இந்த மொபைல் அப்படின்னு வரும். இது சிக்கலாக இருக்கிறது. இட் இஸ் காம்ப்ளிகேட்டட். இட் இஸ் டிஃபிகல்ட். இந்த ரெண்டில் எந்த வாக்கியம் சரி? இது சிக்கலாக இருக்கிறது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கடினமாக இருக்கிறது அப்படின்னா டிஃபிகல்ட். இட் இஸ் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னா சிக்கலாக இருக்கிறது. இந்த விஷயம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்லாம் பேசுகிறத கேட்டிருப்பீங்க. ஸோ காம்ப்ளிகேட்டட் அப்படின்னா சிக்கல். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். நீங்கள் கேள்விகள் கேட்கலாம், இல்லைன்னா நீங்கள் கேள்விகள் கேட்க முடியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் கேள்விகள் கேட்கலாம், கேள்விகள் கேட்க முடியும். யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். யூ கேன் ஹியர் கொஸ்டின்ஸ். இது வந்து காதால் கேட்குறது, ஹியர். யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னா கேட்குறது, கேள்விகள் கேட்குறது. கேள்வி கேட்குறது அப்படின்னு வர்றப்ப ஆஸ்க் மட்டும்தான் வரும். டெல்லிங், சே அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வராது. ஓகே, ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ், ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். எல்லாம் நல்லபடியாக இருக்கும். எவ்ரி ஒன் இஸ் குட், எவ்ரி திங் இஸ் குட். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எவ்ரிதிங் இஸ் குட், தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, இங்கே எல்லாம் அப்படின்னு இருக்கிறதுனால எவ்ரிதிங். ஒவ்வொருவரும், அனைவரும் அப்படின்னு வர்றப்ப எவ்ரி ஒன். அந்த ஒவ்வொருவரும் அப்படிங்கிறதுக்கு எவ்ரி ஒன். அவர் எனது மாணவர்களில் ஒருவர். ஹீ இஸ் ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட், ஹீ இஸ் ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 2 வாக்கியங்களில் எது கரெக்டான வாக்கியம்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. கொஞ்சம் யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக தெரியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இது ஒரு இம்பார்ட்டண்ட் ரூல். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் கேட்பாங்க. இதை நான் நிறைய வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவர் எனது மாணவர்களில், அந்த மாணவர்களில் அப்படின்னு சொல்கிறது பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஹீ இஸ் ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ். அவர் எனது மாணவனில் ஒருவர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ மீனிங்லெஸ்ஸாக போயிடும். ஸோ ஹீ இஸ் ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஒன் ஆஃப் வந்தாலே அதை ஃபாலோ பண்ணுற நவுன், பெயர் சொல் பன்மையாக தான் இருக்கணும். ஒன் ஆஃப் மை பேக்ஸ், ஒன் ஆஃப் மை புக்ஸ். ஒவ்வொருவரும் கண்டிப்பாக வர வேண்டும். எவ்ரி ஒன் கம்ஸ், எவ்ரி ஒன் ஷுட் கம். இந்த 2 வாக்கியங்களில் எது கரெக்டான வாக்கியம்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஷுட் அப்படிங்கிற வார்த்தையை கண்டிப்பாக அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். யூ ஷுட் கம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வரணும். எவ்ரி ஒன் ஷுட் கம், ஒவ்வொருவரும் கண்டிப்பாக வர வேண்டும். எவ்ரி ஒன் கம்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒவ்வொருவரும் வருகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். எவ்ரி ஒன் ஷுட் கம் அப்படின்னா ஒவ்வொருவரும் கண்டிப்பாக வர வேண்டும். கேஷுவலான ஒரு வாக்கியம். அந்த சட்டையை இங்கே கொண்டு வா. டேக் த ஷர்ட் ஹியர், பிரிங் த ஷர்ட் ஹியர். வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எடு அப்படிங்கிறதுக்கு டேக், டேக் த ஷர்ட் ஹியர். ஓகே, பிரிங் த ஷர்ட் ஹியர். பிரிங் அப்படின்னா கொண்டு வா, பிரிங் த ஷர்ட் ஹியர். இது வந்து ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது ஆர்டர் பண்ணுற மாதிரி. நான் வருவேன், ஐ கம், ஐ வில் கம்.
எது கரெக்டான ஆன்சர்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். நான் வருவேன். அந்த வருவேன் அப்படிங்கிற வார்த்தையே எதிர்காலத்தில் நடக்கிறது தான் குறிக்குது. நான் வருகிறேன், நான் இப்போ வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஐ கம், ஐ ஆம் கம்மிங். ஓகே, நான் வருவேன் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் நடக்க போகிறது. ஸோ எதிர்காலம் அப்படின்னு வந்தாலே வில் ஷால் தான் யூஸ் பண்ணுவோம். ஐ வில் கம். இந்த கொஸ்டினுக்கு உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். நான் வருகிறேன், ஐ கம், ஐ வில் கம். நான் வருகிறேன், ஐ கம், ஐ வில் கம், நான் வருவேன். நீங்கள் இப்போ வந்துட்டீங்க, நீங்கள் இப்போது வந்து விட்டீர்கள். நவ் யூ ஹாவ் கம், நவ் யூ கேம். இந்த ரெண்டு வாக்கியங்களில் எந்த வாக்கியம் சரி? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஆன்சர் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். இந்த கிராமர் ரூலையும் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இப்போது வந்து விட்டீர்கள், இப்போ தான் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நவ் யூ ஹாவ் கம். நவ் யூ கேம் அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது, ரெண்டாவது சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டென்சஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். அதாவது இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த மாதிரி செயல்களுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். நடந்து முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப காலம் ஆயிடுச்சு அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். நாம் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம்? வி வேர் ஆர் கோயிங். நாம் அப்படிங்கிறதுக்கு வி, எங்கு அப்படிங்கிறதுக்கு வேர். நாம் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம்? ரெண்டு ஆன்சரில் எந்த ஆன்சர் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். இந்த வீடியோவுக்கு ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ தமிழ் வாக்கியத்தை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணால் அதனுடைய ஸ்ட்ரக்சர் தப்பாக போயிடும். ஸோ வேர் ஆர் வி கோயிங், வி வேர் ஆர் கோயிங் வராது. வேர் ஆர் வி கோயிங் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அனதர் ஈஸி சென்டென்ஸ். இந்த பாடல் நன்றாக இருக்கிறது. திஸ் சாங் குட் சாங். திஸ் சாங் இஸ் குட். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. திஸ் சாங் இஸ் குட், திஸ் இஸ் எ குட் சாங். ரெண்டுமே கரெக்ட் தான். திஸ் சாங் இஸ் குட், திஸ் இஸ் எ குட் சாங். திஸ் சாங் குட் சாங், திஸ் இஸ் ராங். இதில் மெயின் வேர்ப் இல்லை, அதே மாதிரி ஹெல்பிங் வேர்பும் இல்லை. ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? ஒய் ஆர் யூ டூயிங் திஸ், ஒய் ஆர் யூ டூயிங் லைக் திஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஏன் இப்படி செய்கிறீங்க? ஒய் ஆர் யூ டூயிங் திஸ், ஏன் செய்கிறீங்கன்னு அர்த்தம். ஒய் ஆர் யூ டூயிங் திஸ் அப்படின்னா ஏன் செய்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஒய் ஆர் யூ டூயிங் லைக் திஸ், ஏன் இது மாதிரி செய்கிறீங்க, ஏன் இப்படி செய்கிறீங்க. ஒய் ஆர் யூ டூயிங் லைக் திஸ். ஸோ சின்ன வார்த்தை தான், அது வேறு அர்த்தத்தை கொடுக்கும். ஒய் ஆர் யூ டூயிங் திஸ், ஒய் ஆர் யூ டூயிங் லைக் திஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான சென்டென்சஸ் ட்ரான்ஸ்லேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.